வணக்கம் மக்களே! நான் அகத்திக் பட்டாதாரி. பார்த்தீங்கன்னா, ஃபார்மிங் ப்ளஸ் ஐடில ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சாத்துக்குடி செடியில பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனையே வந்து இந்த அஸ்வினி தொல்லை பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்பூச்சி தொல்லை அதிகமா இருக்கு. ஸோ, இது எப்படி கண்ட்ரோல் பண்ண தான் நம்ம பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து, அ செடி பார்த்தீங்கன்னா வளராம இலைலாம் சுருங்கி, ஸோ செடி வந்து வச்சபடியே இருக்கும். ஸோ, அடுத்த கட்ட நிலைமைக்கு வளராம அப்படியே ஸ்டக்னன்ட்டா நிக்கும். ஸோ, இத எப்படி கண்ட்ரோல் பண்ண தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ, அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நாட்டு மாட்டுலேருந்து கோமியம் எடுத்துக்கிறோம். ஸோ 1 லிட்டர் கோமியம் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அது பக்கெட்டில் ஆட் பண்ணிடுறோம். அந்த 1 லிட்டர் கோமியத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வேப்பெண்ணெய் நீம் ஆயில்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 லிட்டர் கோமியத்துக்கு 60 ml நீம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரிஜினல் நாட்டு மாட்டு கோமியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் நீம் ஆயில் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு மருந்து கடையிலேருந்தே கிடைக்கும். ஸோ ஒரிஜினலாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த கோமியம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேப்ப எண்ணெயும் ஒன்றா ஆட் பண்ணுறதுக்காக நம்ம ஷாம்பு, அதாவது 2 ஷாம்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஏதோ ஒரு ஷாம்பு. ஸோ அதை ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிறோம். மிக்ஸ் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு குச்சி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆட் ஆகிற மாதிரி. ரெண்டும் ஒன்றா கலந்து இது பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு தான் ஷாம்பு ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கலந்தது பார்த்திங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ ஸ்ப்ரேயர் இருந்தால் ஸ்ப்ரேயரும் ஆட் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா, சாதா 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் நம்ம கோமியத்தை எடுத்து ஆட் பண்ணிடுறோம். அதை கோமியம் ப்ளஸ் வந்து வேப்பெண்ணெய் ப்ளஸ் ஷாம்பு கலந்தது ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, அந்த மூடியில் பார்த்திங்கன்னா, ஒரு 4 ஹோல்ஸ் தண்ணி போகிற அளவுக்கு, அதாவது மருந்து வந்து வெளியே ஸ்ப்ரே ஆகிற அளவுக்கு ஒரு 4, 5 ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ ஹோல்ஸ் போட்டு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு செடிக்குமே ஒவ்வொரு இலையும் நனையிற மாரி நம்மளா கையிலேயே அடிக்க போகிறோம். ஸோ நம்ம 70 செடினாலும் நம்ம கையிலேயே அடிக்கிறோம். அப்படி இல்லைனா ஸ்ப்ரேயர் இருந்தால் ஸ்ப்ரேயரும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பேட்டரி ஸ்ப்ரே இல்லை பவர் ஸ்ப்ரேயில் இருந்தால் பேட்டரி ஸ்ப்ரே இருந்தால் பெட்டருங்க. ஸோ ஒவ்வொரு இலையும் வந்து பார்த்திங்கன்னா படுற மாரி அடிக்கணும். ஸோ மாதத்துக்கு ஒரு டைம் அடிச்சிங்கன்னா, அந்த அஸ்வினி பூச்சித்தொல்லியும் இந்த வெள்ளைப்பூச்சி தொல்லியும் கண்ட்ரோல் ஆகும். செடியும் பார்க்க அழகாக பசுமையாக நல்லா வளருங்க. ஸோ இயற்கை முறையில் இந்தமாரி ஃபாலோ பண்ணலாங்க. ஸோ நம்ம சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே!